மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை இழந்து போக கூடாது. அந்த சந்தோஷத்தை நாம் ஒரு காரியத்துக்காக விட்டு கொடுக்க கூடாது. ஆமென். என் வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம போட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்துல இருக்கும்போதுதான் கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும். என் வாழ்க்கையில என்ன எல்லாம் போட்டுங்க, எல்லாம் போட்டு என்ன போனாலும் சரி, இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. யோபு பக்தன் அதைத்தான் செய்தார். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்துட்டார். தனக்கு இருந்த எல்லா ஆடு மாடுகள், மிருகஜீவன்கள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் இழந்துட்டார். நடுத்தருவுல உட்கார்ந்து இருக்கார். அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோபு துக்கமுகமா இருந்தாரா? இல்ல. அவர் சொல்றாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் முன்னால் போனாலும் இல்ல, பின்னால் போனாலும் இல்ல, ஆனால் நான் காணக்கூடாதபடிக்கு அவர் ஒளித்து இருக்கிறார். அவர் ஒளித்து இருக்கிறார். அவர் சொன்னார் பாருங்க, அவர் என்னை கொன்று மாட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு காலை நேரத்துல என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க விசுவாச வாழ்க்கையில எத்தனை பரீட்சைகள் வந்தாலும் சரி, நாம எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பதான் பாட்டு பாடணும். நெருக்கம் வரும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுதுதான் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமா இருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். இந்த கால நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தில் நாம் சந்தோஷமா இருக்கணும். பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்படுத்தவே மாட்டார். இன்னைக்கு காலை நேரத்துல இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஆகியோட விசுவாசத்துல உறுதியான இல்லைங்க. ஆமென். இன்னும் ஒரு சில வசனங்களை ஆமென் நாம் வாசித்து ஆமென் முடிக்கலாம். ஆமென். 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், ஆமென் 8ஆம் வசனத்தை படிங்க. 8ஆம் வசனத்தை, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, இங்கே இயேசுவின் மீது விசுவாசம் வைக்காத ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு கால நேரத்திலே நாம் திருவசனத்துக்கு கீழ்ப்படியும். எதுக்கு? வசனத்துக்கு கீழ்ப்படியும். அதை தேவன் விரும்புகிறார். ஆமென். அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் என்ன பிள்ளைகள்? கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருந்து. நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா மாறணும்? கீழ்ப்படிகிற பிள்ளைகளா மாறணும். முன்னே நீங்கள் கீழ்ப்படியாதவர்கள் தான். முன்னே நீங்கள் தேவனுக்கேற்றவைகளை தேடாமல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும். வேதம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு எல்லாரும் சொல்லுங்க ஓடி போ. இன்னைக்கு நாம் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பிசாசுக்கு நம்ம கிட்ட இடமே இல்ல. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. பிசாசு இன்னைக்கு ஏன் நம்ம கிட்ட வாரான்? இன்னைக்கு அநேக பிசாசு பிடிச்சுக்கிடுது. பிசாசு பிடிச்சுக்கிடுது. ஏன் பிடிக்குது? ஏன் பிடிக்குது? வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால பிசாசு பிடிக்குது. ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படி. பாருங்க, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கல்லிடகுறிச்சில ஒரு வீட்டுல
ஜெபம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இரவு ஜெபம். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சர்ச்சில் ஜெபத்தை முடிச்சிட்டு அவன் வீட்டுல ஜெபம் போனா வீட்டுல உள்ள 2 பிள்ளைங்க வீட்டுல இல்ல, ஜெபத்துல இல்ல. எங்க போயிருக்காங்கன்னு கேட்டா ராஜாவூருக்கு கோயிலுக்கு போயிட்டாங்க. எங்க இருக்கீங்களா? ராஜாவூர் கோயிலுக்கு போயிட்டாங்க. இங்க ஜெபத்தை வச்சுட்டு வீட்டுல கூட்டத்தை வச்சுட்டு எங்க போயிருக்காங்க? ராஜாவூருக்கு போயிட்டாங்க. நாங்களும் ஜெபத்தை முடிச்சு வந்துட்டோம். 2 நாள் கழிச்சு போன் வருது. போன நாள்ல ஒருத்தருக்கு என்ன பிடிச்சிட்டு பேய் பிடிச்சிட்டு பிடிக்கிறதான செய்யும். அது பிடிச்சிக்கிட்டு நாங்க கூப்பிட்டாங்க நைட்டு, போகவே இல்லை. ஏன் போகல? ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிய நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், அவங்க என்ன செய்யல? கீழ்ப்படிய மறுக்கிறாங்க. ஒரு வீட்டுல கூட்டம் நடக்கும் போது நீங்க கூட்டத்தில் இல்லாம ராஜாவூருக்கு போனா போகல, 10 நாள் போகல. பாருங்க, திரும்ப போன் அடிச்சுட்டே இருந்தாங்க. திரும்ப போய் அன்னைக்கு ஜெபம் பண்ணா ரிசார்ஜ் ஓடிட்டு. அல்லேலூயா. பாருங்க, திரும்ப அங்க போய் போட்டோ அது இது வாங்கி வந்து வீட்டுல ஃபுல்லா போட்டுருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வர்ற வழியில போட்டோம். அல்லேலூயா. பாருங்க, நாம் திருவசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா பிசாசு நம்ம கூட இருப்பான். அல்லேலூயா. என்னைக்கு வசனத்துக்கு நாம கீழ்ப்படிகிறோமோ அன்னைக்கு பிசாசுக்கு நம்ம கிட்ட இடம் கிடையாது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அவன் என்ன செய்யறானா, எவனை விழுங்கலாம் எவனை அழிக்கலாம் சொல்லி கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசுக்கு வேலை என்னன்னு தெரியுமா? உலகம் சுத்துறது. அல்லேலூயா. எங்கெல்லாம் வீக்கா இருக்காங்க, யாரெல்லாம் வீக்கா இருக்கா, எவனுக்குள்ள எல்லாம் உள்ள புகுந்து கலாட்டம் பண்ணலாம், எவனை அழிக்கலாம். யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கு வரான். ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கும்படி வந்தேன் என்று சொல்லுகின்றார். பாருங்க, பிசாசு அழிக்க வகை தேடி சுற்றி திரிகிறார். இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளில நாம இடம் கொடுத்துட்டு பிசாசு என்ன விட்டு போகவே மாட்டேங்கான். இடம் கொடுத்தது யாரு? நம்ம இடம் கொடுத்திருக்கோம். அவன் நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கான். அல்லேலூயா. இப்ப நம்ம வீட்டை அடிச்சு சுத்தப்படுத்தி ஆண்டவரை நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு வந்தோம்னா பிசாசு ஓடி போகும். அல்லேலூயா. இன்னைக்கு காலை நேரத்திலே என் அன்புக்குரிய தெய்வ மக்களே, நீங்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனத்துக்கு கீழ்ப்படினீங்கன்னா, வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பிசாசு உங்களை கண்டாலே ஓடிடும். அல்லேலூயா. பிசாசு விரட்டுறதுக்கு ஒரு பாஸ்டர் தேவையில்லை. பிசாசு விரட்டுவதற்கு ஒரு வரம் பெற்றவர்கள் தேவையில்லை. நீங்க வசனத்தின்படி நடந்தீங்கன்னா உங்களை கண்டு பிசாசு ஓடுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஆமென் 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கடைசியாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அல்லேலூயா, நாம் அறிந்து கொண்ட ரட்சிப்பை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். இயேசுவை பற்றி சொல்லணும். அறிந்தவரை அறிவிப்பதுதான் நம்முடைய வளர்ச்சியினுடைய அடையாளம். அல்லேலூயா. இயேசு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒருத்தர்கிட்ட இயேசுவை பத்தி என்ன செய்ய மாட்டேன், சொல்லவே மாட்டேன். அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இயேசுவை நாம சொல்லணும். அதான் சொல்றார் பாருங்க, நீங்களோ உங்களுடைய அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் அவருக்கு சொந்த ஜனம். அல்லேலூயா. இயேசுவுக்கு சொந்த யாருங்க? நம்ம. அல்லேலூயா. நம்மளை விட்டா அவருக்கு யாரும் இல்ல.
அவரை விட்டா நமக்கு யாரும் இல்லை. கையில உயர்த்த சொல்லுங்க. நமக்கு இயேசு, இயேசுவுக்கு நாம. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளதான் அவர் நம்பி இருக்கிறார். நம்மை வைத்துத்தான் தன்னுடைய திட்டங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படி விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம தான் அவரை சொல்லணும். அல்லேலூயா. பட்டி தொட்டி எங்கும் போய் சொல்லணும். இயேசு ரட்சிக்கிறவர் சொல்லணும். இயேசு என்னை, நான் இருளில் இருந்தேன், கர்த்தர் என்னை வெளிச்சத்துல கொண்டு வந்தார், என்னை நிறுத்தி இருக்கிறார், நாம சொல்லணும். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல அப்படி செய்தோமானால் அதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஆகையால பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசி பார்த்திருக்கீங்க. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்க. ஆகையால இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம்.